Hi friends, welcome to our channel Tamil Butterfly. இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் பாக்ஸ் இல்லை வேறு ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸ் அதை வச்சு ஒரு அழகான ரீயூஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஹார்லிக்ஸ் பாக்ஸில் பாதி நான் ஏற்கனவே கட் பண்ணி வேறு ஒரு வீடியோ போட்டுட்டேன். அது நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இப்போ இந்த பாக்ஸ்லேருந்து நான் அந்த ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஒரு சைடு மட்டும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இது நான் ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் கோல்டு கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பக்கத்தில் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம அதே மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நார்மல் பெயிண்ட் வச்சு கூட கலர் பண்ணிக்கலாம். இதில் பெயிண்ட் பண்ணாமல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட்டுக்கு அதுவும் நல்லா தான் இருக்கும். பெயிண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை 2 பக்கமும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இது கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்தது ரெடி பண்ணிடலாம். அடுத்தது நமக்கு ஒரு சர்க்கிள் வேணும். அதுக்கு நான் ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு டேப் வச்சு சர்க்கிள் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம கார்ட்போர்டில் அந்த சர்க்கிள் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பெயிண்ட் பண்ணி வச்சுருந்த அது காஞ்சிருச்சு. அதில் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நான் 2 பக்கமுமே 0.5 சென்டிமீட்டர்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் அந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் அதை திருப்பி வச்சு அதே மாதிரி 0.5 சென்டிமீட்டர் வச்சு நான் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 பக்கமும் மார்க் பண்ண அந்த 2 பாயிண்ட்ஸையுமே ஜாயின் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம். நம்ம இப்போ லைன் போட்டதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக சின்ன சின்ன பீசஸாக ஒரே சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் லைன் போடாமலே கரெக்டாக கட் பண்ணுவீங்கன்னா லைன் போடாமல் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு ஸ்டாப்லர் பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம். ஆனால் க்ளூ போட்டு ஒட்டினீங்கன்னா ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை விடையும் இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு நாம் ஏற்கனவே சர்க்கிள் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்குள்ளேயே நான் இன்னொரு குட்டி சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம வரைஞ்ச அந்த சர்க்கிளை சுற்றி மட்டும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதில் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே அந்த நம்ம க்ளூ போட்டது மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் பேப்பர் ஒன்று எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கு நமக்கு கரெக்டாக ஸ்கொயர் பீஸ் வேணும். அதுக்காக நான் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் அந்த ஷேப்பை நம்ம அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுற்றி ஃபுல்லாகவே நம்ம வரைஞ்ச அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் 4 பீஸ் இருக்குது. நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நம்ம இந்த மாதிரி இதை சுற்றிக்கலாம். இது ஃபுல்லாக இப்படி நம்ம சுற்றி விட்டோம்னா நமக்கு அப்படியே ஒரு பூ மாதிரி பூ ஷேப்பில் நமக்கு கிடைக்கும்.
இப்போ வந்து ஃபுல்லாக இது சுற்றியாச்சு. இனி இதை அப்படியே நம்ம லாஸ்ட்டாக க்ளூ போட்டு ஒட்டி விட்டுடலாம். நம்மளோட ரோஸ் வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நான் நிறைய ரோஸ் வந்து செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே இதோட சென்டரில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா ரோஸையுமே இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். நான் வந்து எல்லாமே ஒரே கலர் ரோஸை ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து மாற்றி மாற்றி கூட ஒட்டிக்கலாம். ஒரு கலர் ஆரஞ்சு, இன்னொரு கலரில் வந்து ரெட், அந்த மாதிரி கலர் மாற்றி கூட ஒட்டிக்கலாம். அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு இதை. இதில் சென்டரில் வந்து கொஞ்சம் காலியாக இருக்குது. அதுலேயும் நம்ம எதாவது ஒட்டிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி க்ளூ போட்டு இதோட நடுவில் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஃபோம் ஷீட்டை சுற்றி வந்து அந்த கார்ட்போர்டு கொஞ்சம் தெரியுது. அதனால் அதுலேயும் வந்து நான் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டை வந்து அடித்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அந்த பாக்ஸில் இருந்து கட் பண்ணி அந்த கோல்டன் ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து வச்சுருந்த அந்த பீசஸ் எல்லாமே கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதையும் நான் வந்து இந்த மாதிரி இதில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் அது ஜாயின் ஆகிற அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இப்படி வச்சிட்டோன்னா கொஞ்சம் டைமில் அதுவே வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நம்ம வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸ்லேருந்து இப்போ எவ்வளோ அழகான ஒரு ஹோம் டெக்கர் வந்து ரெடி ஆகிருச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம வாலில் எல்லாம் மாட்டி வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை பாருங்கள், இது வந்து நம்ம கார்ட்போர்டில் பண்ணது, பேப்பரில் பண்ணது அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாது. அப்படியே ஒரு மெட்டல் லுக் வந்து இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் சில்வர் கலர் பெயிண்ட் கூட அடிச்சிக்கலாம். இல்லைன்னா நல்ல பியூர் கோல்டு கூட அடிச்சிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வாலில் மாட்டுறதுக்காக பின்னாடி வந்து ஒரு டபுள் சைடு ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கலாம். இது வந்து இன்னும் சரியாக காயலை. நம்ம பண்ணிவிட்டு உடனே எடுத்ததுனால கொஞ்சம் அங்கங்கே வந்து லூஸ் ஆகி வருது. நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு எடுங்க. அப்போ வந்து நல்லா ஸ்டிக் ஆயிரும். இப்போ நான் இதை வந்து வாலில் மாட்டியிருக்கேன் பாருங்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதோட நடுவில் அந்த ஃபோம் ஷீட் இருக்க இடத்துல நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோஸ் கூட வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது மிரர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை.